எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முதல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரை அனைவரும் எதிர்க்கும் 138 அமெண்ட்மெண்ட். மழைக்கால கூட்டத்தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில தற்பொழுது நாடாளுமன்றத்துல 3 முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதுல பிரதமர், மத்திய அமைச்சர், முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள்னு யாரேனும் கடுமையான குற்றங்கள்ல ஈடுபட்டு காவல் அதிகாரிகளால கைது செய்யப்பட்டாங்கன்னா அவங்க உடனடியா என்ன பதவியில இருக்காங்களோ அந்த பதவியில இருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள். இதுதான் தாக்கல் செய்யப்பட்ட அந்த 3 மசோதாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசோதா. இந்த மசோதாவின்படி குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள்ல ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட 30 நாட்களுக்கு பிறகு, அதாவது கைது செய்யப்பட்டு சரியாக அடுத்த 31வது நாட்களுக்குள் என்ன பதவியில இருக்காங்களோ அந்த பதவியில இருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள். இந்த மசோதாவிற்கு தான் தற்பொழுது ராகுல் காந்தி முதல் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரை அனைவருமே எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தற்பொழுது நடப்பது மக்களாட்சி கிடையாது, மன்னராட்சினும், தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு தினம் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ந்து முன்வச்சு வராங்க.